ஏ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கோல்ட் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய 5 திங்ஸ். அது என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கோல்ட் ஃபிஷ் தான் இருக்கிறதுலே செம்ம பாப்புலரான ஹாபி ஃபிஷ்ஷஸ். யாராக இருந்தாலும் கோல்ட் ஃபிஷ் வளர்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. மீன்ஸ் ஃபிஷ் ஹாபியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. அண்டு மெயின் திங் என்னென்னா, கோல்ட் ஃபிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் இப்போ நான் சொல்ல வரப்போகிறது. ஏன்னா கோல்ட் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரேஞ்ச் ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுங்க நிறைய சாப்பிடக்கூடியது. அண்ட் இதுங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் வேணும். இப்போ நிறைய பேர் கோல்ட் ஃபிஷ் எல்லாம் பவுலில் போட்டு வளர்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வளர்க்கவே கூடாது, அது தப்பு. ஸோ கோல்ட் ஃபிஷ்க்கு என்னென்ன தேவை இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய ஒரு 5 திங்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா, இது டெலஸ்கோப், இது ஒரண்டா, இது 2 ரூக்கின், அது ரெட் கேப். இது எல்லாமே இதோட பேர் இல்லை, இதோட டைப்ஸ் நேம். ஸோ நீங்கள் இப்போ கோல்ட் ஃபிஷ் வளர்க்க போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமன் கோல்ட் ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதுக்கெலாம் வராதிங்க. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் இப்போ நீங்கள் இதெல்லாம் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இதுக்கான டேங்க் ஸ்பேஸ் மினிமம் நான் கோல்ட் ஃபிஷ்க்கு ரெஃபர் பண்ணுறது 2.5 feet, 2.2க்கு மேலே தான் எல்லாமே. நிறைய பேர் பவுலில் போட்டு வளர்க்குறீங்க, அது பண்ணக்கூடாது. அண்ட் தென் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ நான் DIY ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் இன்டர்னல் ஃபில்டர் போட்டோன்னா அது நல்லா ஃபோர்ஸாக தள்ளும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ நான் இன்டர்னல் ஃபில்டரில் பைப் கனெக்ட் பண்ணி ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பயோமீடியாஸ்லாம் இருக்குது. ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அதில் நிறைய இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த ஃபிஷ் வளர்க்குறதுனா இருந்தும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இல்லாமல் உங்கள் டேங்க், உங்கள் ஃபிஷ் ஆக்டிவாக இருக்காது. நல்ல டேங்க், நல்ல ஃபில்ட்ரேஷன் 2 இருக்கணும். அண்ட் 3வது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸும் இருக்கணும். அண்ட் தென் கோல்ட் ஃபிஷ் நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கானதை நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 50%, மந்த்லி ஒன்ஸ் 80% வாட்டர் சேஞ்ச் உங்கள் கோல்ட் ஃபிஷ்க்கு எப்போவுமே பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் கோல்ட் ஃபிஷ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃபுட்டு என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல நியூட்ரிஷன், ப்ரோட்டீன் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். நீங்கள் நார்மல் பெல்லட்ஸ் போடக்கூடாது. இப்போ கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சைனா மேட் ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி போடுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போடாமல் நல்ல பெல்லட்ஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆப்டிமம் பெல்லட்ஸ் போடுவேன். அண்ட் நீங்கள் அடிக்கடி ட்ரை வார்ம்ஸ் கொடுக்கணும், பிளட் வார்ம்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் போட்டால் அவங்க கோல்ட் ஃபிஷ்க்கு க்ரோத் ரேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்வைஸ் கோல்ட் ஃபிஷ்க்கு நீங்கள் மெத்திலின் ப்ளூ வாட்டர் பாத், மீன்ஸ் அது மெத்திலின் ப்ளூன்றது ஒரு மெடிசன். அந்த மெடிசன் வச்சு நீங்கள் இதை ட்ரீட் பண்ணால் செம்ம ஆக்டிவ் ஆகும் ஃபிஷ். அது நீங்கள் மந்த்லி ஒரு ட்வைஸ் பண்ணாவே உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த எப்படி ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி அது தெரியும். அப்படிலாம் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் நம்ம ஃபிஷ்ஷஸ். இது எல்லாமே ஃபுட்டுன்னு நினச்சி மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கும். லைக் இந்த பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபேவரட். செம்மையாக இருக்கும், டெய்லில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப். நான் இந்த பிளான்ட் வச்சுருக்கிறது, இதோட வேஸ்ட்டெல்லாம் வந்து அம்மோனியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து நியூட்ரிஷனாக எடுத்துக்கிட்டு அதை சர்வை பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் அது கூட கொடுக்கலாம். இது ஒரு டிப் மாதிரி வச்சுக்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ்ஷை பற்றி போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் பற்றி போடலாம்.